गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி, நந்தன வருஷம் தை மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், திதி வளர்பிறை, பிரதமை. காலையில்
அமாவாசை திதி சிறிது இருந்தாலும் இன்றைய திதி வளர்பிறை பிரதமை தான். யோகம் நன்றாக இல்லை. மாலை 5:48 வரையிலே மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். 5:48 PM வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். மாலை 5:48 கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 2 மணி முதல் 4 மணி வரை, 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு, மகரத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய் புதன். மாலை 5:48 சந்திரன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு மாற்றமடைகிறது. இன்றைய மற்றொரு முக்கிய கிரக நிகழ்வுகள் என்று பார்த்தால் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற நாள். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 10ஆம் இடத்திலே மாலை வரையிலே இருந்துவிட்டு பிறகு 11ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 10, 11 ஆகிய வீடுகளிலே 5 கிரகங்கள் மொத்தமாக இணைந்துள்ள இந்நாளிலே உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் எனலாம். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் செய்வீர்கள். அதிக அளவிலான தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. மாலை 5:48 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவேனும் மிக மிக முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அதற்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக இந்நாளிலே நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. கடக ராசிக்கு மாலை நேரத்திலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மாலை 5:48 கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகவே அதற்குள்ளாக ஏதேனும் முக்கிய பணிகள் இருந்தால் செய்யலாம். இன்று மதியம் 1 மணி அல்லது 1:30 வரையிலே, சற்றேறக்குறைய 1:30 வரையிலே இன்றைக்கு அமாவாசை திதி இருக்கிறது. அதன் பிறகு பிரதமை திதி. எனினும் இந்த நாளுக்கான திதி என்று பார்க்கும்பொழுது அது வளர்பிறை பிரதமை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலான பகுதி பிரதமையாக இருப்பதால் இந்நாளை பிரதமை நாள் என்று சொல்லலாம். எனினும் காலை நேரத்திலே சிறிது அமாவாசை இருக்கிறது. ஆகவே முக்கியமான பணிகள் இருந்தால் அதை காலை நேரத்தில் செய்யலாம். சந்திராஷ்டமம் மாலை ஆரம்பமாகிறது. சாயந்தரம் 5:48 சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதற்கு முன்பாக உங்களது முக்கிய பணிகளை முடித்துக் கொள்ள வேண்டும். அலுவலக பணிகளை சிறப்பாக செய்வீர்கள். இந்நாளிலே உங்களது தொழில் முன்னேற்றம் சிறந்து விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நாளாக விளங்கும். இந்நாளின் முற்பகுதியிலே ராசிக்கு 6ஆம் இடத்திலும் பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்திலும் சந்திரன் வரக்கூடிய ஒரு நாள். 10ஆம் இடத்திலே வக்கரகதியில் சென்று கொண்டிருந்த குரு இன்று வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறது. நன்மைகள் நடைபெறும் நேரம் இப்பொழுது வேகமாக நெருங்கிவிட்டது. அதிக அளவிலே உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். பொருளாதார நிலையிலே உயர்வு ஏற்படும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும். உங்களது பணிகளை வெகு விரைவாக செய்து விடுவீர்கள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். அலுவலகத்திலே இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் இலாக்கா மாறுவார்கள். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் மிக அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் குரு பார்வையிலே 4ஆம் இடத்திலே கேந்திரத்திலே இருக்கிறது. ராசி அதிபதியும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. இன்று
முற்பகலிலே அமாவாசை திதியும் பிற்பகலில் பிரதமை திதியும் இருக்கின்ற ஒரு நாள். மாலை வரையிலே சந்திரன் 4ஆம் இடத்திலும் பிறகு 5ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் எனலாம். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீகத்திலே அதிக நாட்டம் கொள்வீர்கள். இறை வழிபாட்டிலே மனம் செல்லும். நல்ல விஷயங்களை கேட்பது, நல்லவர்களை பார்ப்பது, ஆன்றோர்களின் ஆசி பெறுவது, ஆன்மீக பெருமக்களின் சத்சங்கம் கிடைப்பது போன்ற விஷயங்களெல்லாம் இந்நாளிலே உங்களுக்கு நடைபெறும். மனதிலே ஒருவித அமைதி குடிகொள்ளும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. மாலை நேரத்திலே சந்திரன் நகர்ந்து 3ஆம் இடமாகிய கும்பத்திற்கு சென்று விடுகிறது மாலை 5:48க்கு. இன்றைய முற்பகலிலே அமாவாசை திதியும் பிற்பகலிலே பிரதமை திதியும் உள்ள ஒரு நாள். இன்று அமைந்துள்ள கிரக நிலவரம் தனுசு ராசிக்கு சற்று சாதகமாக இருக்கிறது. ஆகவே நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்திலே வக்ர நிவர்த்தி பெற்று முன்னோக்கி நகரத் துவங்கி உள்ளது. மே மாதம் 28 தேதி வாக்கிலே குரு பயிற்சியாகவிருக்கிறது. வைகாசி 14, மே 28 அந்த நேரத்திலே குரு பயிற்சியாகி 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. இன்னும் 3.5 மாத காலத்திற்கு மேல் குரு 6ஆம் இடத்திலே இருக்க போகிறது. 6ஆம் இடத்தில் குரு இருப்பது நன்மையான ஒரு பலன் அல்ல என்றாலும் அதன் பார்வை விசேஷம் உங்களுக்கு சில உதவிகளை செய்யும். 2ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய இடங்களை குரு பார்ப்பதால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். நேர்கதியிலே செல்ல துவங்கியுள்ள குருவால் உங்களுக்கு நேரான பாதையிலே செல்வதற்கான வழி தெரியும். குறுக்கு வழியில் செல்லலாமா என்று யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட அத்தகைய வழி வேண்டாம், நேர் வழியிலேயே செல்லலாம் என்று அதற்கான ஒரு பாதையை இறைவன் காட்டுகின்ற ஒரு திருப்பு முனையான நேரம் இது. நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு தொடர்ந்து குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரையிலே குரு பார்வை இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். குறிப்பாக இந்த நாள், இன்றைய தினம் ராசியில் சந்திரன் மாலை வரையிலே இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களிலே மாலை 5:48 வரையிலே இருக்கிறது. 5:48க்கு சந்திரன் நகர்ந்து கும்பராசிக்குள் பிரவேசித்து அவிட்ட 3ஆம் பாதத்திற்குள் நுழைகிறது. இந்த கிரக மாற்றங்கள், இன்று நிகழ்கின்ற மாற்றங்களெல்லாம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியவை. அதிலும் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 5-10க்கு அதிபதியான சுக்கிரன் ராசியிலே அமர்ந்து 7க்குடைய சந்திரனோடு இணைந்து குரு பார்வை பெறுவதால் இல்லறம் நல்லறமாக நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். பிரிந்து வாழும் தம்பதியர் மீண்டும் இணைவர். அலுவலகத்திலே மகிழ்ச்சியான சில தகவல்கள் வந்து சேரும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். சமையற்கலை வல்லுநர்கள் இந்நாளிலே செல்வ செழிப்பு பெறுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மாலை 5:48ற்கு ராசிக்குள் நுழைந்து விடுகிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த ராசி பெண்களுக்கு இந்நாளிலே பிறந்த வீட்டிலிருந்து ஏதேனும் ஒரு பரிசு கிடைக்கலாம் அல்லது ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும்.
மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசியிலே புதன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. 5 புதன் ராசியிலே அமர்ந்து கொண்டு செவ்வாயோடு இணைப்பு பெற்றிருக்கும் பொழுது சந்திரனும் அங்கு வந்து இணைகிறது. இத்தகைய கிரக சேர்க்கை காரணமாக கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி ஆர்வம், கல்வி முன்னேற்றம் ஆகியவை வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே பெரும்பகுதி சந்திரன் இருக்கிறது. மாலை நேரத்திலே 12ஆம் இடத்திற்கு வந்து அங்கே செவ்வாய் புதனோடு சந்திரன் சேர்க்கை பெறுகிறது. செவ்வாய் புதன் சந்திரன் ஆகிய மூன்றும் மீனராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள். அவை மூன்றும் இன்று மாலையிலே 12ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திற்கு சென்று மறைவடைகின்றன. இது ஒரு மிக சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலன் அல்ல. எல்லாம் விரயஸ்தானத்தில் போய் ஒன்றா சேருது. நல்லது பண்ண வேண்டிய கிரகங்கள்லாம் மறைவு ஸ்தானத்திற்கு போகக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் குரு வக்கர நிவர்த்தி பெறுகிறது. ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே வக்கரகதியிலே வந்து கொண்டிருந்தது. இன்றைய தினம் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியிலே செல்ல துவங்குவதால் நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருப்பு முனையாக சில நன்மைகள், நல்ல தகவல்கள் எல்லாம் கிடைக்கும். இது ஒரு நல்ல நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे तिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय
बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटमकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते. வணக்கம். பரிகார ஸ்தலங்கள் என்னும் பகுதியிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மாசாணி அம்மன் கோவில். பொள்ளாச்சி அருகிலே ஆனமலை என்னும் இடத்திலே இருக்கிறது மாசாணி அம்மன் கோவில். இது ஒரு காளி போன்ற ஒரு உக்கிர தெய்வம். அம்மன் படுத்திருக்கும் நிலையிலே சயன கோலத்திலே காட்சியளிக்கின்ற ஒரே கோவில் இதுதான். எங்கேயுமே அம்மன் படுத்திருக்க மாதிரியான ஒரு நிலையில பார்க்கவே முடியாது. பெருமாள் கோவில்களிலே பெருமாள் சயன கோலத்தில் இருப்பதை பார்க்கலாம். சிவபெருமான் சயன கோலத்தில் இருக்கும் காட்சி அளிக்கின்ற ஒரே கோவில் சுரட்டப்பள்ளி என்னும் இடத்திலே இருக்கிறது. அதை பற்றி மற்றொரு நாள் சொல்கிறேன். இன்றைய தினம் மாசாணி அம்மன் கோவில். மாசாணி அம்மன் என்னும் அந்த பெயரிலேயே ஸ்மசானம் என்று ஒரு சொல்லிலிருந்து இது வந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்மசானம் என்றால் சுடுகாடு, மாசாணி அம்மன் என்றால் அது சுடுகாட்டுக்கு தொடர்புடையது. சுடுகாடு என்பது ருத்ரபூமி என்று சொல்வார்கள். அழிக்கும் தொழிலை செய்யும் 12 ருத்ரர்களில் ஒரு ருத்ரன் சுடுகாட்டிற்கு அதிபதி. தீய சக்திகளை போக்குகின்ற ஒரு தலமாக இங்கே வழிபடப்படுகிறாள் அன்னை. தீய சக்திகள் என்றால் என்ன? கண் திருஷ்டி ஒரு தீய சக்தி. பிறரின் வயிற்றெரிச்சலால் ஏற்படுகின்ற தொல்லைகள் எல்லாம் தீய சக்திகள். ஆபிச்சார பிரயோகம் என்று சொல்லப்படுகின்ற பிளாக் மேஜிக், ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் தீய சக்திகள். தீய சக்திகள் தெய்வத்தை விட சக்தி வாய்ந்தவை அல்ல. ஆனால் அந்த நேரத்துக்கு வேலை செஞ்சிடும். டானிக் சாப்பிட்டீங்கன்னாக்கா 6 மாதம் ஆகும் உடம்பு தேர்றதுக்கான. விஷம் சாப்பிட்டா 2 நிமிஷத்தில் உயிர் போயிடும். அப்போ டானிக் உயர்ந்ததா விஷம் உயர்ந்ததா அப்படின்னா டானிக் தான் உயர்ந்தது. நம்மளாம் டானிக் தான் சாப்பிடுவோம். ஆனால் தீய சக்திகள் சற்று வேகமாக வேலை செய்துவிடும். இறைவனின் திருவிருப்பத்திற்கு எதிராக செய்யப்படும் செயல்கள் தீய சக்திகள். சம்திங் which is done against the God's wish, அதுக்கு பேர் தான் பிளாக் மேஜிக். சரி, அப்போ காட்ஸ் விஷ் இப்படி இருக்கு, கடவுளுடைய திருவிருப்பம் இப்படி இருக்கிறது, ஒருவனுடைய விதி இப்படி இருக்கிறது, அதற்கு எதிராக ஒரு சக்தி வேலை செய்ய முடியுமா என்றால் முடியும். ஆனால் அவ்வாறு செய்பவர்கள் யாருக்கு தீமை செய்கிறார்களோ அதை போல 3 மடங்கு தீமை அவர்களுக்கு திரும்ப வந்து சேரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். ஆகவே யாருக்காவது தீமை செய்தால் கண்டிப்பாக அதை போல பல மடங்கு தீமை செய்பவர்களுக்கு வரும். பிறருக்கு தீமை செய்யக்கூடாது, தீமை நினைக்க கூட கூடாது. மனசால் கூட மற்றவர்களுக்கு தீமை நினைக்கவும் கூடாது, தீமை செய்யவும் கூடாது. அது மிகப்பெரிய பாவம். அவ்வாறு செய்தால் அவர்களுடைய தலைமுறையே கஷ்டப்படும் என்பார்கள். அந்த பரம்பரையே ரொம்ப கஷ்டப்படும்.
ஒரு குடும்பத்தில் ரொம்ப கடுமையான வறுமை அல்லது எல்லாமே ஒரு ஃபேமிலியிலலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எல்லாருக்குமே மூளை சரியில்லாமல் இருக்கும், குழந்தைகள் அல்லது உடல் ரீதியாக எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அதெல்லாம் பார்த்தா இவங்களுடைய முன்னோர்கள் யாரோ இது போன்ற ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றை பிரயோகப்படுத்தி யாருக்காவது தீமை செய்திருந்தால் அந்த குடும்பம் கடுமையாக பாதிக்கப்படும். ஆகவே அவ்வாறு செய்யக்கூடாது. ஒரு கால் நமக்கு யாராவது செய்து விட்டார்களோ என்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது. சில பேர் ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னுக்கு வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரியான முயற்சி செய்யாமல் இருக்கலாம், அல்லது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் சற்று குறைவாக இருக்கலாம், உழைப்பு குறைவாக இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கலாம், அல்லது இவர்களின் ஜாதக ரீதியாக இவர்கள் ஓரளவுக்கு மேல் வளர முடியாது என்று கூட இருக்கலாம். ஆனால் பிறர் மீது சந்தேகப்படுவார்கள். எங்கள் பங்காளிங்கள்லாம் ஏதோ செஞ்சிட்டாங்க போல இருக்கு சார்மாங்க. உண்மையிலேயே அவர்கள் செய்தார்களா இல்லையா என்று தெரியாது. ஆனால் இது போன்ற சந்தேகம் நிறைய பேருக்கு உண்டு. யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க எங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். அப்படி சந்தேகம் இருந்தால், செய்து விட்டார்களோ என்பது போன்ற ஒரு சந்தேகிக்கப்பட்டால் அதற்கு என்ன பரிகாரம் செய்வது? உண்மையிலே யாராவது செய்திருந்தாலும் சரி அல்லது செய்யாமல் இருந்திருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபட வேண்டும். கோயம்புத்தூர் அருகிலே பொள்ளாச்சி இருக்கிறது. பொள்ளாச்சிக்கு அருகிலே ஆனமலை என்னும் இடம் இருக்கிறது. ஆனமலை என்பது ஒரு நல்ல பிரபலமான அந்த பகுதியிலே யாரை கேட்டாலும் சொல்வார்கள். அங்கு மாசாணி அம்மன் கோவில் இருக்கிறது. அந்த மாசாணி அம்மன் கோவிலே போய் பரிகாரம் செய்து வழிபாடு செய்து நம்மளுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து நைவேத்தியம் போட்டு அம்பாளை வழிபட்டு அந்த அம்பிகையை வழிபடும் பொழுதே யாராவது எனக்கு தீமை செய்திருந்தால் அந்த தீமைகள் எல்லாம் விலகிவிட வேண்டும். இனிமேல் மேற்கொண்டு யாரேனும் எதுவும் தீமை செய்யாமல் எங்களை பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் நன்றாக இருக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் யாதொன்றும் அறியேன் பராபரமே என்று தாய்மான சுவாமிகளின் பராபர கண்ணியிலே சொன்னது போல எல்லோரும் நன்றாக இருக்கட்டும், நாங்களும் நன்றாக இருக்க வேண்டும், எங்களை காப்பாற்று என்று அந்த அன்னையிடம் வேண்டி துதித்தால் நிச்சயமாக அது போன்ற தீவினைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் விலகிவிடும், தாமாக விலகும். தீமை செய்தவர்களுக்கு பழிக்கு பழியாக மறுபடியும் நாம் அவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கக்கூடாது. அந்த தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக மாசாணி அம்மன் வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. தீய சக்திகளிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு தெய்வமாக மாசாணி அம்மன் ஆனமலையிலே எழுந்தருளி நம்மை காத்து கொண்டிருக்கிறாள். உங்களிடமிருந்து தற்காலிகமாக இன்றைய தினம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகணசமகா குருபே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். ஒரு விஷயத்தில் வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கடுமையான ஒரு உழைப்பு தேவைப்படுறது. சில நேரங்களில் கடுமையாக நீங்கள் உழைச்சா கூட உங்களை அறியாமல் ஒரு விரோதி வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பித்து நடத்திட்டு வருவீங்க, உங்களை அறியாமல் அதே மாதிரி எதிர இன்னொரு கடையை ஆரம்பித்து உங்களோட விரோதி உருவாகிடுவார். அதுமாதிரி கொடுக்கல் வாங்கலாகட்டும், போட்டி தேர்வுகளாகட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும், வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட போட்டி ஏற்படுறது சகஜம். ஆனால் விரோதம் ஏற்படுறது கொடுமை. இந்த விரோதம் என்பது நம்மை அறியாமையே ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்படி சத்ரு உபாதைகளால் பல விஷயங்களில் பாதிக்கப்படும் பொழுது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு மார்க்கம் உண்டு. பொதுவாகவே என்ன சொல்லுவோன்னா, எதையும் சிந்தித்து செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த காரியம் கட்டாயம் பதறாமல் சிதறாமல் நல்ல முறையில் முடியும். பதட்டம் எங்கே இருக்கோ அங்கே காரிய சாதனைன்றது கஷ்டம். அப்போ பதட்டம் இல்லாமலும் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடைக்கணும். அப்போ நம்ம மீறி சில விஷயங்கள் நடக்கும்பொழுது நமக்கு வேறு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து நமக்கு உதவி தேவைப்படுறது. சில நேரங்களில் நம்ம அறியாமல் சோதனைகள் வரும்பொழுது அதை சாதனையாக மாற்ற நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தியோட தயவு நமக்கு தேவைப்படுறது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம சோதனைகளை ஜெயிக்க இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். சத்ரு பயத்திலேருந்து நிவர்த்தி கொடுக்கும். வெள்ளியில் ஒரு சூளம் பண்ணி 1 ஜான் உயரத்துக்கு
அல்லது 3 அங்குல உயரத்துக்கு சூலம் பண்ணி பூஜையில் வச்சும் ஜபிக்கலாம், அல்லது துர்காதேவி படத்தை வச்சும் ஜபிக்கலாம். சூலத்துக்கு அர்ச்சனைகள் பண்ணலாம், துர்காதேவி நாமாவளியை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். சத்ரு பய நிவர்த்திக்கு இது ஒரு நல்ல மகாமந்திர பிரயோகமாக இது அமையும். இது துர்கையோட சன்னிதானத்தில் சொன்னால் இன்னும் வீரியம் அதிகம். அதே மாதிரி ஜலம் சார்ந்த இடம், இந்த வன்னி மரம், வில்வ மரம் இதனோட அடியில் உட்கார்ந்து ஜபிக்கிறதும் உத்தமம். பூஜை அறையில் உட்கார்ந்தும் ஜபிக்கலாம். அதனால் சத்துருத்துவம்ன்றது நம்ம விட்டு முழுமையாக நீங்கிடும். முதல்ல சொன்ன மாதிரி மந்திரத்தை உதடு அசையாமல் மற்றவர்கள் காதில் விழாமல் ஜபிக்கிறது உத்தமம். அது சிறப்பான, விரைவாக நல்ல பலனை தரும் எளிய பிரயோகம். சிலர் இதுக்கு எலுமிச்சப்பழ பிரயோகம் செய்கிறதும் உண்டு. அதாவது இந்த மந்திரத்தை ஜபிச்சு முடிச்சிங்கன்னா அப்புறம் எலுமிச்சப்பழத்தில் மந்திரிச்சு இதை எடுத்துகிட்டு போகலாம். சத்ருவோட பயத்தை அடியோடு நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எலுமிச்சப்பழம் போது அது நல்ல கனிஞ்ச மஞ்சள் நிறமான பழமாக இருக்கணும், கரும்புள்ளிகள் இருக்கக்கூடாது. அது எலுமிச்சப்பழத்தில் நீங்கள் இதை மந்திரிச்சு கையோடு எடுத்துகிட்டு போகலாம். பலன் கட்டாயம் அபரிதமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்குங்க. ஓம் தும் துர்காதேவீம், ஓம் தும் துர்காதேவீம் சரணமகம் பிரபத்யே, ஓம் தும் துர்காதேவீம் சரணமகம் பிரபத்யே. ஓம் எழுதிக்குங்க, தும் துர்காதேவீம் சரணமகம் பிரபத்யே. சத்ரு தொல்லையிலேருந்து விரைவில் கட்டாய நிவாரணம் தரக்கூடிய மந்திரம் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிச்சு கொடுக்கும். நாளைக்கு இன்னும் ஒரு அபூர்வான மந்திரத்தை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவன். வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மேற்கு திசை வீடு பார்க்குறோம். இந்த மேற்கு திசை வீட்டில் வாழ்கிறவர் நல்ல பெரிய கடையை வச்சு நல்லா சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பா மகனுக்கு பெரிய வீடை கட்டி கொடுத்துட்டு அவர் சுகமாக அந்த இடத்தில் இருக்கும்போது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 10 வருஷம் ஆன உடனே இவருக்கு புத்தி கெடுறத ஆரம்பிச்சிடுச்சு. என்ன செய்வார்னா, குடிப்பார், வெளியே சுற்றுவார். அவர்களுடைய மனைவிக்கு தெரியாமலே அந்தம்மா வெளியே போகும்போது வேறு தப்பான சாவகாசத்துக்கெல்லாம் போவார். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டு அவர்களுக்கு அந்த நண்பர்கள் பேசும் பொழுதெல்லாம் அவருக்கு நண்பருக்கு சொத்தை கொடுத்து ஏமாந்து விட்டார். அவர் சொத்தை கொடுக்க கொடுக்க வீட்டில் அந்த சொத்து எப்படி போயிடுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு மன கஷ்டம். மிதுன லக்னம், கன்னியா ராசி, குரு தசை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி யோகம் ஏன் உண்டாக்குது? நல்ல மனிதன் நல்ல வீடை கட்டி கொடுத்துட்டு அவர் அந்த சொத்தை நண்பருக்கு கொடுத்துட்டார். 10 லட்சம் தேவை, 20 லட்சம் தேவை அப்படின்னு கொடுத்துட்டு இவர் வியாபாரத்தை கவனிக்கவில்லை. இவருக்கு சாவகாசமும் கெட்டு விட்டது. அதனால் வீட்டுக்கும் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. ஏன் இந்த மாதிரி நடக்குது? இந்த மாதிரி நடந்தால் என்ன செய்யலாம்? இதை எப்படி மாற்றி அமைச்சா அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும்? இப்பொழுது வரைபடத்தை பார்க்கலாம். பாருங்க, மேற்கு திசையில் பிரதான வாசல் நல்லா இருக்குது. இந்த இடத்தில் கடை, நகை கடை, பெரிய கடை. இதுக்கு பின்னால் ஒரு ரூம். அந்த ரூமுக்கு இந்த இடத்தில் 2 வாசல். 2 வாசலும் நைருத்தி வாசல். ஒரு தெற்கு வாசல், ஒரு மேற்கு வாசல். இந்த வீட்டில் அக்னேய சமையலறை, நல்ல சமையலறை. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வழி. இங்கே பாருங்கள், கிழக்கும் வடக்கும் சேரும் இடம் ஒட்டி வீடை கட்டி விட்டார்கள். தெற்கு காலியாக இருக்குது, நைருத்தி காலியாக இருக்குது. அக்னேய கிணறு. அக்னேய கிணறு இருந்தால் அந்த வீட்டுக்கு வாரிசுக்கு ஆவாது. அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தார். பையன் காவில் ஆக்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. அவருக்கு கெட்ட சாவகாசம் இதுக்கு பாருங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏன் ஆகலை? தெற்கு திசை அதிகமாக காலியாக இருந்து வடக்கு திசை மூடி விட்டால் அந்த சொத்து இன்னொருத்தருக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக விடும். 1. 2வது, இந்த இடமும் காலி, இந்த இடமும் காலி. நைருத்திலேருந்து வாசல் வரைக்கும் காலியான கார்டன் மாதிரி சின்ன சின்ன செடி கொடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நுழை வாசல், வாசலுக்கு எதிர்க்க வாசல் நல்லா இருக்குது. இப்படி நுழைஞ்சு இப்படி வரார்.
எவ்வளோ நிகழ்ச்சியில் நான் முன்ன சொல்லியிருக்கேன், வீட்டுடைய எஜமான் கிழக்கு ஈசானியத்தில் படுக்கக்கூடாது. கிழக்கு ஈசானியத்தில் படுக்கும் பொழுது அவருடைய வாசல், அந்த ரூமுக்கு வாசல் நைருத்தி வாசலாக இருந்தால் அவர் கண்டிப்பாக தன் தந்தையின் சொத்தை இழந்து விடுவார், புத்தி கெட்டுடும், ஜூதாடியாக வருவார். வேறு ஏதாவது ஒரு சாவகாசமாகி தப்பான வழிக்கு போய் சொத்தை சம்பாரித்து விற்க வேண்டும், அந்த புத்தி வராமல் அந்த தனத்தை நாசம் பண்ணுவார். லக்ஷ்மி நாச யோகம், லக்ஷ்மி நாசம் ஆகிவிடும். இந்த தண்ணீர் இந்த இடத்தில் இருக்கிறனால இவருக்கு பல நேரம் ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. இவருக்கு ஒரு மகன், ஒரு பெண். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகள் இந்த இடத்தில் படுக்கிறது. என்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்க சூழ்நிலை என்ன பண்ண வேண்டும். நேர்களே, அவர்களுக்கு நான் சொன்னது, அவர் மாற்றி அமைச்ச பிற்பாடு இப்போ நிம்மதியாக வாழ்கிறார்கள். இதே போல் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, இந்த இடத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரூமை கட்டுங்க. நைருத்தி பாகத்தில் ரூமை கட்டுங்க. ரூமை கட்ட முடியலைன்னா சிமெண்ட் ஷீட், ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட், ஃபைபர் ஷீட் போட்டு ஒரு ஷெட் மாதிரி கட்டுங்க. அந்த ஷெட்டு கட்டுறதும், அந்த ஷெட்டுக்கு மேலே மழை தண்ணி விழுந்தால் வடக்கு திசையோ கிழக்கு திசையோ நோக்கிட்டு தான் அந்த தண்ணி விழுவிடும். அந்த மாதிரி டேப்பராக கட்டுங்க. இந்த கிணறை நல்ல குரு பூஜாரியை கூப்பிட்டுட்டு மண்ணை போட்டு மூடுங்க. இந்த கிணறை இந்த இடத்தில் மாற்றி அமைங்க. சொந்த வீடு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வாலை ஏற்றிட்டு இங்கே காலியான இடத்த விட்டு விடுங்க. சொந்த வீடு இல்லை, நான் அது அப்புறம் சொல்கிறேன். இந்த கிணறை கண்டிப்பாக மாற்றுங்க. சொந்த வீடு இருந்தால் இங்கே ஷெட்டு கட்டுங்க. இவரை வந்து இந்த இடத்தில் படுக்க சொல்லுங்கள். நம்முடைய ஆணும் பெண்ணும் 2 பேருக்கு இந்த இடத்தில் இதே கிழக்கில் தலை மேற்கில் கால் வச்சு படுக்க சொல்லுங்கள். இந்த ரூமின் வாசலை அக்னேய வாசலாக மாற்றி விடுங்க. பாருங்கள், ரூமுக்கு வாசல் மாற்றினால் புத்தி நல்லதாகிடும், நல்லா படிப்பாங்க, பண வசதியும் வரும். அதே போல் இவருக்கு ரூமை மாற்றி விட்டால் தன் எழுந்த சொத்தை வந்து நான் திரும்பி சம்பாரித்து பெரிய மனிதனாக விடுவோம், அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துடும். அந்த தைரியம் வந்தால் தனலக்ஷ்மி வரும். தைரியலக்ஷ்மி இருந்தால்தான் தனலக்ஷ்மி வரும். அந்த தைரியம் வர வேண்டும். அதே போல் இங்கே இருக்கிற இந்த செடியை பெரிய மரமாக மாற்றி விடுங்கள். பெரிய பெரிய மரமாக மாற்றி விடுங்கள். இந்த மாதிரி மாற்றி விட்டால் கண்டிப்பாக இந்த வீட்டில் சுகம் வரும். ஏனென்றால் சமையல் நல்லா இருக்குது, வெளியே போகிற வாசல் நல்லா இருக்குது, காலியான இடம் இருக்குது. இந்த காலியான இடத்தினால திரும்பி இவர் வந்து சொத்தை வாங்கி விடலாம். ஏமாந்தவர்களும் ஏமாற்றப்பட்டவரும் இந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறவர் கண்டிப்பாக சுகமாக வாழலாம். இப்பொழுது இது வாடகை வீடாக இருக்குது. வாடகை வீடாக இருந்தால் என்ன செய்யலாம்? வாடகை வீடாக இருந்தால் இந்த ரூம்லேருந்து இந்த ரூமை மாற்றி படுங்க. இந்த கிணறுக்கு பக்கத்தில் 2 கிலோ உப்பு வைங்க. இதுக்கு உள்ள செப்பு காயின் 5 செப்பு காயின் போடுங்க. ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை அங்கேருந்து துளசி வாங்கிட்டு வந்துட்டு அந்த துளசி தளம், அதாவது துளசி இலையை அந்த கிணறில் விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தோஷ உள்ள வீடுகளும் உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்காது. பணமும் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கும் பொழுதும் தைரியமாக வாழலாம். நேர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜீ தமிழுக்கு லெட்டர் எழுதி அனுப்புங்க. வரைபடம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு வரைபடம் போட்டு அனுப்புங்க. அதை நான் பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அதை நான் கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.